வாழ்க்கையில எல்லாமே எதிர்மறையா போயிட்டு இருக்கா? ரொம்ப புலம்புறீங்களா? இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமைதியாயிராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைக்கட்டினீர். தனி மனுஷனுக்கே ஒரு பிரச்சனைனா புலம்பி தீத்துருவோம். இங்க ஒரு நாட்டில் இருக்கும் ஒரு சாராருக்கு மொத்த பேருக்கும் பிரச்சனை. எந்த அளவு பிரச்சனைனா சாவுக்கு அவங்க ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாங்க. ஆமாங்க, ஆமானின் தந்திரத்து நிமித்தமாக ராஜா அவங்களுக்கு ஒரு மரண நாளை நியமித்து கையெழுத்திட்டு முத்திரை போட்டிருந்தார். அப்பொழுது எஸ்தர் எழும்பினார். தேவன் அவளை எழுப்பினார். அவள் உபவாசித்ததும் அல்ல, எல்லாரையும் உபவாசித்து தேவனை நோக்கி 3 நாளளவும் பார்க்க சொல்லியிருந்தார். இவன் மிருகங்கள் கூட தண்ணி கூட குடிக்காம இருக்கத்தக்கதாக அவள் கட்டளையிட்டிருந்தார். அவர்களும் தேவனை நோக்கி ரெட்டுடுத்தி கொண்டு பார்த்து கொண்டிருந்தனர். தேவன் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆம், அழிக்க நினைத்தவன் அழிந்து போனான். இவர்களுக்கோ ஜீவன் மட்டும் கிடைக்கலங்க, உயர் பதவிகளும் அந்த நாட்டை சுதந்திரித்துக் கொள்ளும் ஒரு உரிமையும் கிடைத்தது. அவங்களோட கண்ணீரை மாற்றி புலம்பலை மாற்றி தேவன் அதை ஆனந்த களிப்பாக மகிழ்ச்சியாக மாற்றினாருங்க. ஆமாங்க, இந்த ஆண்டு முழுவதும் அதிக கண்ணீரும் புலம்பலும் வேதனையும் துரோகங்களும் அனுபவிச்சீங்களா? உங்களால தாங்கிக்க முடியாத புலம்பல் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கா? கவலையே படாதீங்க, அது ஆனந்த களிப்பாய் மாற்ற கர்த்தரிங்க வழியை சொல்லுகிறார். தேவனை நோக்கி கெஞ்சுங்க, உபவாசித்து உங்களுடைய துக்கங்களை அவர்கிட்ட ஊற்றி போடுங்க. அந்நாளை மகிழ பண்ணின தேவன் உங்களையும் மகிழ பண்ணுவாருங்க. உங்களுடைய சஞ்சலமெல்லாம் நீக்குவார், புலம்பலை நீக்கி ஆனந்த களிப்பாய் மாற்றுவார், கண்ணீரை நீக்கி மகிழ்ச்சியை தருவாருங்க. நம்பிக்கையோடு தேவனை நோக்கி பாருங்க. இந்த 26ஆம் ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாய் தேவன் வைப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க? தேவரீர், போதுமான அளவு அழுதுட்டேன், போதுமான அளவு நான் புலம்பிட்டேன், போதும் ஆண்டவரே, யாராவது உதவுவாங்களா நம்பி நம்பி துரோகத்தையும் அனுபவிச்சிட்டேன். தேவரே, இப்போ உங்களை விட்ட எனக்கு கதி இல்லை. உன் பாதத்துல வருகிற ரெட்டுடுத்தினவளாய் வருகிறேன் ஐயா. இந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் சொன்னீரே, மாற்றுவீராக. என் மதீனங்களை மன்னிப்பீராக, இழந்ததையெல்லாம் திரும்ப தருவீராக. உம்முடைய மேலான ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துவீராக. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.